அதனால முதல்ல அந்த ஃபுல் சூட்ட வந்து 7, 8 தரம் போட்டு என்னைய பழக்கப்படுத்தி 1/2 மணி நேரம் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் எனக்கு இன்டர்வியூ. ஏப்ரல் மாச வெயில்ல வந்து நான் வந்து என்னுடைய நண்பர்ட்ட வந்து அன்பழகன்ட்ட சொல்லிட்டேன், "எனக்கு ஃபுல் சூட் வேண்டாம். நான் கோட் போட மாட்டேன்னு." அவர் சொன்னாரு, "இல்லையே பல பேர் வந்து கோட் போட்டு வர்றாங்க." நான் சொன்னேன், "தேவையில்லாம எதுக்கு போடணும்? தேவைன்னா போடலாம். எனக்கு இதுவும் டையும் தேவையில்ல. டை போட்டா கழுத்த இறுக்கிட்டு வேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். இல்ல அங்க வந்து ஏசி தான் இருக்கும். இருந்தாலுமே தேவையில்லையே! ஏசி இருந்தாலுமே நான் வந்து டை இல்லாம இருந்தா இன்னும் ஃப்ரீயா இருப்பேனே!" அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அது மாரி தான் போனேன். போனபோது அந்த இன்டர்வியூல வந்து சில அடிப்படை பண்பு நலன்கள் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்ப இவர் வந்து சப்ஸ்டாஃப் வந்து பியூன் வந்து கதவ திறந்து விடுவார். நம்முடைய பேர கூப்பிட்ட உடனே, உடனடியா வந்து நம்ம உள்ள போயிறக்கூடாது. கதவ தட்டி "உள்ளே வரலாமா ஐயான்னு?" சொல்லி கேட்கணும். அது சேர்ல உட்கார்ந்திருக்கவர் வந்து ஆணா இருந்தா ஐயா, இல்லன்னா அம்மா அப்படின்னு சொல்லி, "மே ஐ கம் இன் சார்?" அல்லது "மே ஐ கம் மேம்?" அப்படின்னு சொல்லி கேட்கணும். கேட்டு அவங்க வான்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் மடமடன்னு சீட்ல வந்து உட்கார்ந்துறக்கூடாது.